வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் இதில் பயிற்சி 4ல் 1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை ரூபாய் 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க. பாருங்க, ஒரு காரோட மதிப்பு 3 லட்சம், எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 2 லட்சம் விற்றுருக்காங்க. அப்போது எவ்வளோ குறைச்சி விற்றுருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த குறைப்பு சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல குறைச்சி விற்றாங்க இல்லையா, அந்த இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? விலை குறைப்பு எவ்வளோ குறைச்சிருக்காங்க அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? விலை குறிப்பை மதிப்பு எவ்வளவு? 3 லட்சம். மதிப்பு 3 லட்சம். எவ்வளோக்கு விற்றாங்க? 2 லட்சம் விற்றுருக்காங்க இல்லையா, 2 லட்சம். அப்போ 3 லட்சத்தில் 2 லட்சத்தை கழிச்சோம்னா 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் இதான் என்னது? விலை குறைப்பு. குறைச்சி விற்றுருக்காங்க, 1 லட்சம் ரூபாய் கம்மி பண்ணி விற்றுருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? விலை குறைப்பு சதவீதம் தானே வேணும். விலை குறைப்பு சதவீதம். விலை குறைப்பு சதவீதம் நம்ம என்ன செய்யணும்? விலை குறைப்பு சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது விலை குறைப்பு எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். விலை குறைப்பு எவ்வளவு? 1 லட்சம். 1 லட்சம் அவருடைய மதிப்பை கொண்டு வகுக்கணும். மதிப்பு எவ்வளவு? 3 லட்சம். அதாவது 3 லட்சம் ரூபா மதிப்புள்ளதை 1 லட்சம் ரூபாய் குறைச்சி கொடுத்துருக்காங்க. அப்போது 3 லட்சத்தில் 1 லட்சம் குறைச்சிருக்காங்க. இதை நம்ம என்ன மாற்றணும்? சதவீதமாக மாற்றணும். அப்போ எதை கொண்டு பெருக்கணும்? 100 கொண்டு பெருக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 3 4 5 ஜீரோ இருக்குது. இங்கே 5 ஜீரோ அப்படியே கேன்சல். இந்த ஜீரோ இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இதுக்கு கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்க. இங்கே 1 இருக்குது, இங்கே 100 இருக்குது. 1ஐயும் 100ஐயும் பெருக்கினா 100 பை இந்த 3 அப்படியே வந்துடும். இப்போ என்ன செய்யணும்? 100ஐ 3 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? பாருங்க, 100ஐ 3 கொண்டு வகுத்துருங்க. இதுதான் சதவீதம். 100/3 சதவீதம் தான். 100/3 சதவீதம் தான். ஆனால் இது என்ன பின்னம்? தகா பின்னம். இதை கலப்பினமாக மாற்றணும். முதல்ல 10 எடுத்துக்கலாமா? 10ல் 3 9. 10ல் 9 கழிச்சா 1, இந்த ஜீரோ கீழே இறக்குங்க, 10 மாறி. திரும்பியும் 3 9, மிச்சம் எத்தனை? 1. அப்போது தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம். என்னது? ஈவு மீதி பை வகு எண். மீதி பை வகு எண் இதான் நமக்கு கண்டிஷன். எதுக்கு? கலப்பு பின்னமாக மாற்றுறது. ஈவு எவ்வளவு? 33. மீதி எவ்வளவு? 1. வகு எண் என்ன? 3. அப்போ 33 1/3 சதவீதம். இதான் என்னது? விலை குறைப்பு சதவீதம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.